ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சஸ் தான். ஆல்ரெடி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், கான்கர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டாபிக் பார்த்துருப்போம். இது 3rd டாபிக். ஓகேவா? யூனிட் 1ல் இருக்கக்கூடிய கிராமர் செக்ஷனில் டாபிக் 3rd அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சஸ் தான். ஓகே, ஸோ டென்சஸ் அப்படின்னு இருந்தால் தான் டென்சஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன குறிக்கும் அப்படின்னா, இப்போ தமிழ் அப்படின்னா நம்ம ஈஸியாக பேசிடுவோம் இல்லையா? நான் வந்தேன், வந்து கொண்டிருக்கிறேன், நான் அங்கு வருகிறேன், இந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம் இல்லையா? ப்ரெசன்ட், பாஸ்ட். இப்போ வந்தேன் அப்படின்னா நான் அங்கே வந்தேன், ஓகேவா? பாஸ்ட்டில். ஓகேவா? வருகிறேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் வரப்போகிறேன். நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் வந்துட்டுருக்கேன், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தமிழில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கிலீஷ் பேசும்போது நம்மளுக்கு முக்கியமாக அந்த எக்ஸ்ப்ரெஷன், அந்த டைமிங், அந்த பர்ஃபெக்ஷனை வந்துட்டு நம்மளுக்கு பேச வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டென்சஸ் தான், ஓகேவா? ஸோ டென்சஸ்ங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு டாபிக் இங்கிலீஷ் கிராமரில். ஓகே, ஆல்ரெடி இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை டென்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 டென்சஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் டென்சஸ்ன்னு கேட்டால் பாதி பேர் என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16, 14, 10, 8 இந்த மாதிரி சொல்லுவாங்க. குழப்பமாக இருக்கும், ஓகேவா? ஸோ பேசிக்கலி டைப்ஸ் ஆஃப் டென்சஸில் நம்மளுக்கு 12 டென்சஸ் இருக்குது, ஓகேவா? அதில் மெயினான டென்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ப்ரெசண்ட்டுங்கிறது இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கிறத குறிக்கும். பாஸ்ட்டுங்கிறது நம்மளுடைய முன்னாடி நடந்த விஷயங்களை பற்றி கடந்த காலங்களில் பற்றி குறிக்கும், ஓகேவா? ஃப்யூச்சருங்கிறது நம்மளுடைய ஃப்யூச்சரை குறிக்கும், ஓகேவா? ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயங்களை குறிக்கும், ஓகேவா? ஸோ இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டைப்ஸ் இருக்குது. என்னென்னவா பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், தென் வந்துட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், தென் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், தென் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 4 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் நம்மளுக்கு பாஸ்ட்டு, ஃப்யூச்சர்லேயும் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னென்னு பாருங்களேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்டு டு டினோட் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஃபேக்டாகவும் யூனிவர்சல் ட்ரூத்தையும் அதே மாதிரி ஒர்க் டன் ஆன் டெய்லி பேசிஸ், அதாவது டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்கள், யூனிவர்ஸோடைய ட்ரூத், இதை பற்றி சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் இதை பற்றி பேசுகிறது தான், இதை பற்றி யூஸ் பண்ணுறது தான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் இந்த டென்ஸுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். இந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டென்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று, ஓகேவா? ஸோ ஆசர்டைன் ரூல்னு பாருங்களேன். ஸோ சப்ஜெக்ட்னு வந்தால் அங்கே வேர்ப் வரும். அங்கே வேர்பில் எஸ் ஆர் இஎஸ் நம்ம சேர்க்கணும், ஓகேவா? ஸோ அது ப்ரெசண்ட்டில் இருக்கிறனால. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வரும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ ரைட்ஸ் அ லெட்டர், ஓகேவா? ஷீ அப்படின்றது ஒரு பெண்ணை குறிக்குது. ஷீ ரைட்ஸ் அ லெட்டர் அப்படின்னா அவள் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கா, ஓகேவா? அது ப்ரெசண்ட்டை குறிக்குது இல்லையா? ஸோ இந்த அசர்டைன் ரூலை நீங்கள் மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெகட்டிவ் ரூல், ஓகேவா? நெகட்டிவ் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு டஸ் நாட் போட்டுடுறீங்க, வேர்ப் போட்டுடுறீங்க. வேர்பில் என்ன பண்ணிடுறீங்க? எஸ் ஆர் இஎஸ். நம்ம ஆல்ரெடி ப்ளூரல் சிங்குலர் வேர்ப்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதில் எஸ் போடணுமா இஎஸ் போடணுமான்னு பார்த்து நீங்கள் போட்டுடணும். அடுத்து ஆப்ஜெக்ட்ஸ் போடணும். ஸோ இந்த ரூலை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதை பாருங்கள். ஷீ டஸ் நாட் ரைட் அ லெட்டர், ஓகேவா? அந்த லெட்டரை எழுதலை, ஓகேவா? இதுதான் கான்செப்ட். நெகட்டிவ் ரூல் அப்படின்னா டஸ் நாட்டாக எழுதலை, அதுதான் நெகட்டிவ் ரூல் அப்படின்றாங்க. அடுத்து இன்ட்ரோகேட்டிவ் ரூல் அப்படின்றாங்க, ஓகேவா? இன்ட்ரோகேட்டிவ் ரூல் அப்படின்னா கேள்வி கேட்குறது, இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி. டஸ் அதை நம்ம என்ன கொண்டு வரோமோ அதை முன்னாடி போட்டிருக்கணும். டிட்டாக இருக்கட்டும், சரி. டிட்டுங்கிறது நம்மளுக்கு பாஸ்ட்டில் வரும். நான் இப்போ ப்ரெசண்ட்டை மட்டும் தானே இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ டஸ் அது போட்டதுக்கப்புறமா அதுக்கான சப்ஜெக்டை போட்டுடுறோம், தென் வேர்பு போட்டுடுறோம். வேர்பில் எஸ் வருமா இஎஸ் வருமா நம்ம போட்டுறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆப்ஜெக்ட் போட்டுடுறோம். ஸோ இதில் பாருங்கள். டஸ் ஷீ ரைட் அ லெட்டர், அவர் லெட்டரை ரைட் பண்ணாலா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது எல்லாமே ஒரே சென்டென்ஸ் தான், நம்மளோட ரூல் தான் மாறுது, ஓகே? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இன்ட்ரோகேட்டிவ் நெகட்டிவ் அசர்டைன் அப்படின்னா டஸ் போட்டுறோம்,
தென் சப்ஜெக்ட் போட்டுறோம், தென் நாட் போடணும். அதே மாதிரி வேர்பில் இஎஸ் ஆர் எஸ் சேர்த்துடணும். அதுக்கப்புறமா தான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? டஸ் ஷீ நாட் ரைட் அ லெட்டர்? டஸ் ஷீ நாட் ரைட் அ லெட்டர்? அவள் லெட்டர் எழுதலையா? ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ப்ரெசண்ட்டில் நடக்கக்கூடியது தான். இந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் இந்த 4 ரூல்ஸை மட்டும் ஒரு டென்ஸுக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், நம்மளுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸுன்னு வச்சுக்கிட்டிங்கனாலே அதில் ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகேவா? அதில் கண்டிப்பாக நம்ம என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் டேக்கிங் பிளேஸ் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். ஓகேவா? இது வந்துட்டு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றத நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு இந்த கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதில் அசர்டைன் ரூல் பாருங்களேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போட்டுக்கணும். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா ஓகே. ஸோ இப்போ சிம்பிள் பாருங்களேன். சிம்பிளில் வந்துட்டு எங்கேயுமே நம்மளுக்கு இஸ்ஸு வாஸ் எதுவுமே வந்திருக்காது. பட் ஆனால் கண்டினியூஸில் அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த ஆக்ஷனை வந்துட்டு நம்மளுக்கு சொல்கிறதுக்காக இஸ்ஸு வாஸு ஆம் ஆர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. வாஸுங்கிறது நம்மளுக்கு பாஸ்ட் கண்டினியூஸில் யூஸ் ஆகும். இந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது நம்ம ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ பண்ணிவிட்டு ஒரு பேசிக் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் போனால் ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அசர்டிவ் ரூலில் சப்ஜெக்ட் போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் போட்டுக்கிறாங்க, ஆம் போட்டுக்கிறாங்க, ஆர் இது 3 ஏதாச்சும் ஒன்று போடணும். அடுத்து அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் போடணும். ஓகேவா? வேர்பு பக்கத்தில் நம்ம என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்த்துடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்டை எடுத்துக்கணும். ஓகே. ஸோ ஷீ இஸ் ரைட்டிங் அ லெட்டர். ஓகேவா? அவள் லெட்டரை எழுதிக்கிட்டு இருக்கா. ஓகே. இதே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பாருங்கள். ஷீ ரைட்ஸ் அ லெட்டர். ஓகேவா? அவள் லெட்டரை எழுதுறா. அவள் லெட்டரை எழுதுனா. ஓகேவா? அவள் லெட்டரை எழுதுறா. ஷீ ரைட்ஸ் அ லெட்டர். அவள் லெட்டரை எழுதுனா. பட் இதை பாருங்களேன், அவள் லெட்டரை எழுதிக்கிட்டு இருக்கா ப்ரெசண்ட்டில். ஓகேவா? நெகட்டிவ் ரூல் பாருங்கள். சப்ஜெக்ட்டு இந்த ரூல்ஸை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், ஷீ இஸ் நாட் ரைட்டிங் அ லெட்டர். அவள் லெட்டர் எழுதலை. ஓகேவா? உங்களுக்கு புரியுதா அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? இதுவே இன்டெகிரிட்டிவ் ரூலில் இஸ் ஷீ ரைட்டிங் அ லெட்டர்? அவள் லெட்டர் எழுதுனாளா அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஷீ ரைட்டிங் அ லெட்டர். ஷீ ரைட்டிங் அ லெட்டர். அவள் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காளா? ப்ரெசண்டில் நடக்கிறத மட்டும்தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டு நம்மளோட டென்சஸில். அடுத்து பாருங்கள், இன்டெகிரேட்டிவ் நெகட்டிவ் ரூலில் பார்த்தீங்கன்னா, இஸ் ஷீ நாட் ரைட்டிங் அ லெட்டர்? அவள் லெட்டர் எழுதலையா? அவள் லெட்டர் எழுதிக்கிட்டு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தவரையும் பாருங்கள். இட் இஸ் யூஸ்டு டு ஷோ அன் ஆக்ஷன் தட் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் ஹேஸ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு. ஓகேவா? அதாவது பாஸ்ட்டில் நடந்து முடிஞ்சதை அதை கண்டினியூவாக ப்ரெசண்ட்டில் கொண்டு வர்றது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். அசர்டைன் ரூல் படி ஷீ ஹேஸ் ரிட்டன் அ லெட்டர். ஓகேவா? அதே மாதிரி ஷீ ஹேஸ் நாட் ரிட்டன் அ லெட்டர். ஓகேவா? பாஸ்ட்டில் நடக்கிறத நம்ம ப்ரெசண்டில் முடிச்சு வைக்கிறாங்க. ஓகேவா? ஷீ ஹேஸ் ரிட்டன் அ லெட்டர். ஓகேவா? ரைட்டன் அ லெட்டர். அதாவது அவள் லெட்டர் எழுதுனா. ஷீ ஹேஸ் நாட் ரைட்டன் அ லெட்டர். அவள் லெட்டர் எழுதலை. ஓகேவா? ஹேஸ் ஷீ ரிட்டன் அ லெட்டர். அவள் எழுதுனாளா? அதே மாதிரி அவள் எழுதலையா? இது எல்லாமே வந்துடும். ஓகேவா? இது எல்லாமே ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு டென்சஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். திஸ் டென்ஸ் ஷோஸ் த ஆக்ஷன் விச் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் ஸ்டில் கண்டினியூயிங். அதாவது பாஸ்ட்டில் நடக்கிற ஒரு விஷயம் ப்ரெசண்ட்லேயும் கண்டினியூ ஆகிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஷீ ஹேஸ் பீன் ரைட்டிங் அ லெட்டர். ஓகேவா? அவள் லெட்டர் எழுதிக்கிட்டு இருந்தா. லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கா. ஓகேவா? ஷீ ஹேஸ் நாட் பீன் ரைட்டிங் அ லெட்டர். ஹேஸ் ஷீ பீன் ரைட்டிங் அ லெட்டர்? ஹேஸ் ஷீ நாட் பீன் ரைட்டிங் அ லெட்டர்? அவள் இன்னும் லெட்டரை எழுதலை. அவள் இன்னுமா லெட்டரை எழுதிக்கிட்டு இருக்கா. ஓகே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரூல்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட டென்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே. இப்போ இதெல்லாமே தான் நம்மளுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் நவ். ஓகேவா? பாஸ்ட்னா நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வாக இருக்கட்டும் சரி, ஒரு ஆக்ஷன்ஸை குறிக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க? பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ப்ரெசண்ட்டுக்கு முன்னாடி
பாஸ்ட்டுக்கு பின்னாடி, ஐ மீன் ப்ரெசண்ட்டுக்கு முன்னாடி, ஓகேவா பாஸ்ட்டுங்கிறது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு 4 டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா used to indicate an action completed in the past. ஓகேவா, ஒரு பாஸ்ட்டில் நடந்து முடிஞ்ச விஷயத்தை சொல்கிறது தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இட் ஆஃபன் அக்யூஸ் வித் த அட்வர்ப் ஆஃப் டைம், சம்டைம்ஸ் இட் இஸ் யூஸ்ட் வித்தவுட் அன் அட்வர்ப் ஆஃப் டைம். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்ப்னா என்ன, அட்வர்ப்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா. சம்டைம்ஸ் அட்வர்ப் வந்துட்டு வரக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்கும், சில டைம் அந்த அட்வர்ப் வராமலேயும் இந்த பாஸ்ட் டென்ஸில் யூஸ் ஆகும். யூஸ்டு ஃபார் பாஸ்ட் ஹேபிட்ஸ். ஓகேவா, பாஸ்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சொல்லுவோம். ஓகே, ஐ பிளேடு ஃபுட்பால் வென் ஐ வாஸ் அ சைல்டு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நான் ஃபுட்பால் விளாண்டுருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரூல்ஸ் பாருங்கள், சப்ஜெக்டும் இருக்கணும், வேர்பும் இருக்கணும். ஓகேவா, இது வந்துட்டு வேர்ப் 2ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஷீ ரோட் அ லெட்டர். ஓகேவா, அவள் லெட்டரை எழுதுனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் பாருங்கள், அசர்டைன் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்னு இருக்குது. ஸோ அசர்டைன் சென்டென்ஸில் பாருங்கள், ஷீ ரோட் அ லெட்டர். அடுத்து ஷீ டிட் நாட் ரைட் அ லெட்டர். டிட் ஷீ ரைட் அ லெட்டர்? அவள் லெட்ரு எழுதுனாளா? அவள் லெட்ரு எழுதினாள். ஓகேவா, அது வந்து பாஸ்ட்டில் வந்திருக்கு. ஷீ டிட் நாட் ரைட் அ லெட்டர். அவள் ஒன்றும் லெட்ரு எழுதலை. டிட் ஷீ ரைட் அ லெட்டர்? அவள் லெட்ரு எழுதினாளா? டிட் ஷீ நாட் ரைட் அ லெட்டர்? அவள் லெட்ரு இன்னும் எழுதலையா? ஓகேவா, திஸ் இஸ் அ கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனால் போதும். ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு இது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஈஸியான டாபிக். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்னாலே உங்களுக்கு ஐஎன்ஜி தான் சேர்க்கணும். ஓகேவா, அதே மாதிரி பர்ஃபெக்ட்னா பாஸ்ட்டில் நடந்து முடிஞ்ச விஷயத்தை ப்ரெசென்ட்டில் சேர்க்குறது நம்ம ப்ரெசென்ட் டென்ஸில் பார்த்தோம் இல்லையா. ஓகே, இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் டு டினோட் அன் ஆக்ஷன் கோயிங் ஆன் அட் சம் டைம் இன் த பாஸ்ட். அதாவது பாஸ்ட்டில் நடந்து முடிஞ்ச விஷயத்தை சொல்கிறத வந்துட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஐ வாஸ் டிரைவிங் அ கார். ஓகேவா, நான் கார் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஓகேவா, ஸோ இப்போ ஒரு ஸ்டோரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஐ எம் டிரைவிங் அ கார் நான் சொல்லுவோம்? நோ, ஐ வாஸ் டிரைவிங் அ கார், நான் கார் ஓட்டிக்கிட்டு இருந்தேன், அந்த மாதிரி தானே சொல்லுவோம். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதில் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ் இல்லாட்டி வேரை வந்துட்டு வாஸ் இல்லாட்டி வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ஓகேவா, ஷீ வாஸ் ரைட்டிங் அ லெட்டர். இதே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இஸ் போட்டிருப்போம், இங்கே அப்படியே வாஸ் தான். ஓகேவா, ஒரே ஒரு இது மட்டும் தான் மாறும், இஸ்ஸு வாஸு வேர், இது மட்டும் தான் நம்மளுக்கு மாறும். ஷீ வாஸ் ரைட்டிங் அ லெட்டர், ஷீ வாஸ் நாட் ரைட்டிங் அ லெட்டர், வாஸ் ஷீ ரைட்டிங் அ லெட்டர், வாஸ் ஷீ நாட் ரைட்டிங் அ லெட்டர். ஓகே, ஸோ இதான் கான்செப்ட். இதுக்கும் ரூல்ஸ் இருக்குது, இதையும் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, டென்சஸில் இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் அ சர்டைன் மூமெண்ட் இன் த பாஸ்ட். அதாவது முடிஞ்சு போன விஷயம், பாஸ்ட்டில் முடிஞ்சு போன விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ணி ஆக்ஷனோட சொல்கிறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. யூஸ்வலி அட் லாங் டைம் அகோ, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இஃப் டூ ஆக்ஷன் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட், past perfect is used to show the action that took place earlier. ஓகேவா, ஸோ the pain had died before the doctor, so the patient had died before the doctor came. ஓகேவா, அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸாம்பிள் வந்துட்டு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா, the patient had died before the டாக்டர் கேம். அந்த டாக்டர் வரதுக்கு முன்னாடியே அந்த பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க. ஓகேவா, உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 4 ரூல்ஸ் இதுலேயும் இருக்குது, இதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஷீ ஹேட் ரிட்டன் அ லெட்டர், தென் ஷீ ஹேட் நாட் ரிட்டன் அ லெட்டர், தென் ஹேட் ஷீ ரிட்டன் அ லெட்டர், தென் ஹேட் ஷீ நாட் ரிட்டன் அ லெட்டர். Okay, so this is a concept. Next, past perfect continuous tense used to denote an action that began before a certain point in the past. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் முடிஞ்சு ப்ரெசண்ட்டில் கண்டினியூ ஆகிறது. இது பாஸ்ட்டுக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்தை இருந்து கண்டினியூ ஆகிறது பாஸ்ட்டில் இருந்து. ஓகேவா, எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஹேட் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் இன் திஸ் ஸ்கூல் ஃபார் 20 days. ஓகேவா, ஐ ஹேட் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் இன் திஸ் ஸ்கூல் ஃபார் 20 days. 20 days நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கேன், இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன்.
ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ரூல்ஸும் பாருங்கள். ஷீ ஹேட் பீன் ரைட்டிங் அ லெட்டர். ஓகேவா? அவள் லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கா, ஆரம்பத்துலேருந்து எழுதிக்கிட்டு இருக்கா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஷீ ஹேட் நாட் பீன் ரைட்டிங் அ லெட்டர். அவள் லெட்டரே எழுதலை, முன்னாலேருந்து லெட்டரே எழுதலை. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கான்செப்ட். இந்த 4 ரூல்ஸ் 12 டென்சஸுக்குமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணுன்னா நம்ம வந்துட்டு மோஸ்ட்டாக ஸ்கூல் டேஸஸில் இந்த டென்சஸை பற்றி படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ மேக்ஸில் நீங்கள் என்ன மாதிரி ஃபார்முலாஸ் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இந்த டென்சஸில் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நாலுமே ஐ மீன் 12 டென்ஸுமே வெவ்வேறான ஒரு இது கிடையாது. ஓகேவா? வெவ்வேறான ரூல்ஸ் இல்லை, 1-2 தான் சேஞ்சஸ் ஆகும். அது என்ன அப்படின்றத மேட்ச் பண்ணி நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் இதில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதில் 25 மார்க்ஸ் கிட்ட நம்மளுக்கு வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேவா? டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன். டைமும் சரி டைடும் சரி மேனுக்காக வெயிட் பண்ணாத, அது பாட்டு போயிட்டே தான் இருக்கும். ஸோ பீரியட் ஆஃப் டைம் ஃபாலோயிங் த மூமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் ஆர் ரைட்டிங் இஸ் கால்ட் ஃப்யூச்சர் டென்ஸ். அதாவது ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்ன? நம்ம பாஸ்ட்டுக்கு அப்புறமா, ப்ரெசண்ட்டுக்கு அப்புறமா பாஸ்ட்டுக்கு. ஸோ இதில் நல்லா சொல்லியிருப்பாங்க, ப்ரெசண்ட்னா நவ், ஃப்யூச்சர்னா ப்ரெசண்ட்டுக்கு அப்புறம், ப்ரெசண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது தான் பாஸ்ட்டு. ஓகே, ஸோ இதுலேயுமே 4 டென்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்குது. இதுலேயும் அதே மாதிரியான ரூல்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம், இஸ்ஸு சேர்க்கணும், வாஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃப்யூச்சர்னா வில், ஷால் அது சேர்ப்போம். ஓகேவா? சிம்பிள் ஃப்யூச்சரில். ஓகே, ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயும் சில ரூல்ஸ் இருக்குது பாருங்களேன். ஸோ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னாலே எல்லாத்துலேயும் ஐஎன்ஜி சேர்க்கணும். பட் ஃப்யூச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக நம்ம வில் பீயிங் இதெல்லாம் நம்ம சேர்ப்போம். ஓகேவா? இந்த ரூல்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வில், ஷால், ஹேவ் சேர்ப்பாங்க. ஓகேவா? நம்ம வந்துட்டு பாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹேடு சேர்த்துருப்போம், இதில் ஹேவ் சேர்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதுவே நெகட்டிவ் ரூல்னால் நாட் ஹேவ் அப்படின்ற மாதிரி நம்ம சேர்ப்போம். இதுவே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஹேவ் பீன், ஹேட் பீன் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன்றுக்குமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும், படிச்சுக்கணும். அப்படின்னா தான் உங்களால் எக்ஸசைஸ் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதெல்லாமே ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ரூல்ஸ் வந்துட்டு நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சுட்டு வரோம். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு சின்னமாக ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு தான் நான் எக்ஸசைஸ்குள்ளே போகிறேன். ஓகே, ஸோ 1-2 நாச்சு நம்மளுக்கு ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா? இப்போ நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, த எர்த் டேஷ் அரவுண்ட் த சன் அப்படின்னு கேட்குறாங்க. த எர்த் மூவ் அரவுண்ட் த சன்னுன்னு வருமா, மூவ்ஸ் அரவுண்ட் த சன்னுன்னு வருமா, மூட் அரவுண்டு த சன்னுன்னு வருமா? ஓகேவா? இது ப்ரெசண்ட்டா, பாஸ்டா, ஃப்யூச்சரா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம சிங்குலர், ப்ளூரல் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். அப்போ நம்மளுக்கு இது ஈஸியான கான்செப்ட் தான். அப்போ எர்த்து மூவ் ஆகிட்டுருக்கு சன்னுக்கு, அதாவது சன்னு நடுவில் இருக்குது, சன்னை சுற்றி தான் மூவ் ஆகிட்டுருக்கு இல்லையா? அப்போ அது என்னவா வரும், மூவ்ஸ் அப்படின்னு தான் வரும். MOVES தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள், மை ஃப்ரெண்ட்ஸ் டேஷ் பிரைம் மினிஸ்டர் எஸ்டர்டே. மை ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டர்டே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எஸ்டர்டே வந்துட்டு பார்க்குறாங்க ப்ரைம் மினிஸ்டரை. எஸ்டர்டேன்னு வந்திருக்கு, அப்போ அது பாஸ்ட். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை ஃப்ரெண்ட்ஸ் சா த ப்ரைம் மினிஸ்டர் எஸ்டர்டே. ஓகேவா? இங்கே எஸ்டர்டேங்கிறது நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் பாயிண்ட்டு. அது எஸ்டர்டேனா அது பாஸ்ட்டில் நடந்த விஷயம். அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக தான் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐ சென்ட் ஹிம் வருமா, ஹாவ் சென்ட் ஹிம் வருமா, டேஷ் ஹிம் ஒன்லி 1 letter அப் டு நவ். ஓகேவா? நான் ஒரே ஒரு லெட்டரை அனுப்பினேன். ஐ ஹாவ் சென்ட் ஹிம் ஒன்லி 1 letter அப் டு நவ். நான் அனுப்பினேன். ஓகேவா? ஐ சென்ட்டுன்னு வராது, நான் அனுப்பினேன். ஓகேவா? அது ஒரு லெட்டர், அப்போ ஐ ஹாவ் சென்ட்டு தான் வரும். நெக்ஸ்ட்டு ஷீ டேஷ் ஒரிட் அபவுட் சம்திங்.
ஷீ லுக்ஸ் ஒரிட் அபவுட் சம்திங், ஷீ இஸ் லுக்கிங் ஒரிட் அபவுட் சம்திங். இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஷீ லுக்ஸ், அவள் பார்க்குறதுக்கு ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, எதையோ நினச்சி வருந்திக்கிட்டு இருக்கா, அப்போ பார்க்குறதுக்கு அப்படி இருக்கா, அப்போ லுக்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா. இட் ஸ்டார்டட் டு ரைன் வைல் வி டேஷ் டென்னிஸ் ஆர் பிளேயிங், வேர் பிளேயிங், ஹேல் பிளேயிங் ஆர் பிளேயிங்கா. இட் ஸ்டார்டட் டு ரைன் வைல் வி வேர் பிளேயிங், நாங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும் போது. ஓகேவா, இதில் வேர்பை நல்லா பார்த்துக்கோங்க. பிளேயிங், வேர் பிளேயிங். ஓகேவா, அதுதான் வரும். he is driving. ஓகேவா, ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன். he is driving fast when the accident happened. அதாவது இல்லை நீங்கள் நல்லா he isன்னு போட்டால் நம்மளுக்கு கண்டிப்பாக வராது. அவள் ஆக்சிடெண்ட் நடக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணான். ஓகேவா, அதுதான். அப்போ வாஸ் டிரைவிங் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு he asleep while he was dining. while he wasன்னு வருது இல்லையா, அப்போ கண்டிப்பாக fell தானே வரணும். எஸ், ஐம் ஷுர் ஐ டேஷ் ஹிம் அட் த பார்ட்டி லாஸ்ட் நைட் அப்படின்னு வருது இல்லையா, அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வரும், எஸ்டர்டேவாக இருந்திருக்கும். அப்போ அது பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னா தான் ஆன்சர். ஓகே, ஹீ டேஷ் அ மைல் இன் திஸ் டவுன். ஓகேவா, ஹீ ஹேஸ் அ மைல் இன் திஸ் டவுன். ஓகேவா, இதுதான் வரும். நெக்ஸ்ட்டு ஹீ டேஷ் ஹியர் ஃபார் த லாஸ்ட் 5 years. 5 வருஷமாக அவன் இங்கே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன வரும், ஒர்க்குடு வருமா, இல்லை இஸ் ஒர்க்கிங் வருமா, ஹேஸ் பீன் ஒர்க்கிங். அவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வருது. அப்போ ஹேஸ் பீன் ஒர்க்கிங் தான் வரும். ஓகேவா, ஒர்க்குடுன்னு வராது, ஹிஸ் ஒர்க்கிங்னு வராது. ஹீ தேங்க்டு மீ ஃபார் வாட் ஐ ஹேவ் டன்னா, அதாவது ஹீ தேங்க்டு இடி வந்திருக்கு இல்லையா, அது முடிஞ்சு போன விஷயம். அப்போ ஹேடு தான் வரணும். ஓகேவா, ஹேட் டன் தான் வரணும். ஓகே, ஐ dash strange noise. I hear a strange noise. I am hearing a strange noise. இல்லை I have been hearing a strange noise அப்படின்னு பார்த்தீங்கன்னா I hear a strange noise. ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சத்தத்தை நான் கேட்குறேன் அப்படின்னா அது ப்ரெசண்ட்டில் நடந்துகிட்ருக்கு. அப்போ ப்ரெசண்ட் அப்படின்னா ஹியர் தானே வரணும். எஸ், ஹியர் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஐ டேஷ் ஹிம் ஃபார் அ லாங் டைம். I know him for a long time. I have known him for a long time. I am knowing him for a long time அப்படின்னு வருமா. I have known him for a long time. எனக்கு அவனை ரொம்ப நாளாக தெரியும். ஓகேவா, எனக்கு தெரியும். I know அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. I have, எனக்கு தெரியும் அவனை ரொம்ப நாளாக. ஓகேவா, அந்த சென்டென்ஸை பாருங்கள், ரூல்ஸை படிங்க. இதெல்லாம் படிச்சிங்கன்னா அவங்களால ஈஸியாக இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட முடியும். அந்த ரூல்ஸ் அந்த இதை எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கனால்தான் உங்களால் இந்த எக்ஸசைஸை புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஐ டேஷ் இங்கிலீஷ் ஃபார் 5 years. ஐ ஹாவ் ஸ்டடி இங்கிலீஷ் ஃபார் 5 years. ஓகேவா, அதாவது ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங். ஓகேவா, நான் 5 yearsஆக இங்கிலீஷ் படிச்சுட்ருக்கேன். அப்போ ஐ ஆம் ஸ்டடியிங் வராது, அது ப்ரெசண்ட்டில் நடக்கிறது. ஸ்டடியுமே வராது. ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ் ஃபார் 5 years. நான் 5 வருஷமாக இங்கிலீஷ் படிச்சுட்ருக்கேன். ஓகேவா, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஐ டேஷ் மை ஒர்க். ஐ டூ மை ஒர்க். டோன்ட் டிஸ்டர்ப் மீ, என்னைய டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகேவா, என்னைய டிஸ்டர்ப் பண்ணாத. ஐன்னு இருக்குது. அப்போ ஐ பக்கத்தில் கண்டிப்பாக என்ன வரும், ஐ ஆம் வரும் இல்லையா. ஐ ஆம் டூயிங் மை ஹோம்ஒர்க். நான் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. அப்போ இது ப்ரெசென்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அப்போ இது வந்துட்டு என்னவோ வரும், கண்டினியூஸ் டென்ஸாக, ஐ மீன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்துடும். அப்துல் வாண்ட்ஸ் டு பி a டாக்டர். வாண்டிங் இஸ் வாண்டிங், நோ, வாண்ட்ஸ் தான் வரும். அப்துல்க்கு வந்துட்டு டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஓகேவா, வாண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். த சூப் டேஸ்ட் இஸ் குட்டா, இஸ் டேஸ்டிங் இஸ் குட்டா. ஸோ டேஸ்ட் இஸ் குட்டா, இந்த சூப் டேஸ்ட் நல்லா இருக்குது, இந்த சூப் வந்து நல்லா இருக்குது. அப்போ அந்த டேஸ்ட், ஓகேவா, அந்த டேஸ்ட்டை தான் குறிப்பிடுறாங்க. அப்போ டேஸ்ட் இஸ் குட். ஓகேவா, அது சூப் டேஸ்ட் இஸ் குட். ரெண்டாவது ஒன்று தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். He dash TV most evening. He watches TV most evenings. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் மோஸ்ட்டாக டிவியை ஈவினிங்கில் தான் பார்ப்பான். ஓகேவா, அவன் மோஸ்ட்டாக டிவியை ஈவினிங்கில் தான் பார்ப்பான். இப்போ இது ரெண்டுக்குமே இஸ்ஸுன்னு வருது. அப்போ வாட்சஸ் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, வாட்சஸ் தான் வரும். He dash out 5 minutes ago. He has gone out 5 minutes ago. I had gone கோ அவுட் 5 minutes ஆகுவா. இது எந்த சிச்சுவேஷனில் நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
ஹீ வெண்ட் அப்படின்னு தான் வரும். ஹீ வெண்ட் அவுட் 5 minutes ago. அகோன்னு வந்திருக்கு இல்லையா, இப்போ இது பாஸ்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஓகேவா, அவன் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியில் போயிட்டான், அப்போ அது பாஸ்ட்டு, அப்போ வெண்ட்டு தானே வரணும். எஸ். நெக்ஸ்ட்டு, வென் ஹீ லிவ்ட் இன் ஹைதராபாத். லிவ்டு இன் இவன் வந்து ஹைதராபாத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது லிவ்டுன்னு வந்திருக்கு. அது இது கண்டிப்பாக நம்மளுக்கு என்னவா வரும், பாஸ்ட் டென்ஸ். ஹீ டேஷ் டு த சினிமா ஒன்ஸ் அ வீக். ஹீ வென்ட் டு த சினிமா ஒன்ஸ் அ வீக் தான் வரும். வாஸ் கோயிங்னு வராது, கோஸ்ன்னு வராது, வென்ட்டு தான் வரும். ஓகே, ஸோ இங்கே ஆன்சர் எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல்லுமே நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை கரெக்டாக போட்டுடணும். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன வரும், ஹேட் தான் வரும். ஓகேவா, ஸோ பாருங்கள், வென் உஷா லுக்டு அவுட் ஆஃப் த விண்டோ டார்க் கிளவுட்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேட் கேதர்டு. இது பாஸ்ட்டு அப்படின்னா கேதர் வந்துட்டு கேதர்டாக வரும், ஹேடு வந்துடும். ஓகே, ஷீ ஹேட் நோ அம்ப்ரெல்லா வித் ஹேர். த வெதர் ஹேட் சீம்டு ஸோ ஃபைன் ஜஸ்ட் அ ஃபியூ ஹார்ஸ். ஓகே, தென் ஆல் வாஸ் டார்க் அகைன். நைட் ஃபால்னு இருக்குது, அப்போ ஹேட் ஃபாலன். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஷீ ரேன் டுவர்ட் த பிக் கேப் இன் த வால் த்ரோ விச் ஷீ ஹேட் என்ட்ரடு. ஓகே, ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, உஷா லுக்டு பேக் அப் அட் த ரைன்ஸ். த சன் ஹேட் கம்டு அப் அண்ட் வாஸ் டச்சிங் டு த டாப் ஆஃப் த வால்ஸ். ஓகே, இந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ப்ரெசன்ட் டென்ஸை பார்க்க போகிறோம். கரெக்டான வேர்பை வந்து மேட்ச் பண்ணணும், சூஸ் த ஆன்சர் மாதிரி. ஓகே, ஆல் சில்ட்ரன், இது வந்துட்டு என்ன டென்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க, ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா, ஆல் சில்ட்ரன் லேர்ன் சம்திங் நியூ எவ்ரிடே. லேர்ன்ஸ் அப்படின்னா கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நியூ எவ்ரிடேனா தினமும் கற்றுட்ருக்காங்க. ஓகேவா, ஆல் சில்ட்ரன் லேர்ன் சம்திங் நியூ எவ்ரிடே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, a good student always work hard. ஓகேவா, ஸோ ஒர்க் ஹார்ட்னு வராது, ஒர்க்ஸ் ஹார்ட்னு வரும். ஓகே, சிங்குலர் ப்ளூரல் அதை பார்த்துக்கோங்க. பிகாஸ் a good student, ஓகேவா, a good student always works hard. ஓகே, இன்ஜினியரிங் டேஷ் பிரிட்ஜஸ், பில்ட் பிரிட்ஜஸ். ஓகேவா, இன்ஜினியரிங் என்ன பண்ணுவாங்க, பிரிட்ஜஸை பில்ட் பண்ணுவாங்க. தென் மை சிஸ்டர் இஸ் அன் ஆர்கிடெக்ட். ஷீ டிசைன்ஸ். ஓகேவா, அவள் டிசைன் பண்ணுவா, டிசைன் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ். ஓகேவா, அப்போ அங்கே என்ன வரும், டிசைன்ஸ்னு வரும். த ஹிமாலயாஸ் டேஷ் இந்தியா ஃப்ரம் த கோல்டு விண்ட்ஸ். த ஹிமாலயா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுது, ப்ரொடெக்ட்ஸ் கிடையாது, ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இட் ஆல்வேஸ் டேஷ் ஹியர் இன் த டிசல் ஆஃப்டர்நூன். டிசில்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா, ட்ரிசில்ஸ்னு வரும், டிசில்னு வராது. நெக்ஸ்ட், மை மதர் டேஷ் இன் அ ஃபேக்ட்ரி. மை மதர் ஒர்க்ஸ் இன் அ ஃபேக்ட்ரி. ஓகேவா, தென் கமலி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் கமலி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெரி வெல் பட் ஷீ டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி. அவள் இங்கிலீஷ் நல்லா பேசுவா, ஆனால் ஹிந்தி அவளுக்கு பேச தெரியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ அங்கே என்ன வரும், ஸ்பீக்ஸ் தான் வரும். தென் cow gives us milk. நம்மளுக்கு cow என்ன கொடுக்குது, milk கொடுக்குது. the trains to Chennai always run on time. ஓகேவா, ரன் அப்படி தான் வரும், ரன்ஸ் வராது. ஸோ இங்கே ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் fill in the blanks using the verbs in the brackets in the future form. இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்யூச்சர் ஃபார்மாக தான் இருக்கும். அப்போ ஃப்யூச்சர் ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா will, shall, will be இதெல்லாம் நம்ம போடலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், we will not, ஓகே, we will not இங்கே ப்ராக்கெட்டில் இருக்குது, we will not go to the market. ஓகே, in case it rains. இப்போ மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நான் மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன். we will, நாங்கள். ஓகேவா, we அங்கே இருக்குது பார்த்தீங்களா, we will. ஓகேவா, we will அதாவது வில் ஒரு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு இது. ஓகேவா, மழை பெஞ்சிச்சுன்னா, ஃப்யூச்சரில் மழை பெஞ்சிச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், மார்க்கெட்டுக்கு போக மாட்டோம். தென் கீர்த்தி வில் டூயிங் ஹிஸ் ஒர்க் பை நெக்ஸ்ட் வீக். ஓகேவா, அடுத்த வீக் ஒர்க்குக்கு இப்போலேருந்தே அவள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஓகேவா, நெக்ஸ்ட் வீக் ஒர்க்குக்கு இப்போலேருந்து அவள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அப்போ என்ன வரும், வில் டூன்னு வரும், வில் பி டூயிங்னு வரும்.
ஓகேவா? The poem will be ringing the bell by the time I reached the school. Then I will visit my sister how next April if I go Uttarakhand. உத்தரகாண்டுக்கு போனேன்னா என்னோட சிஸ்டரோட வீட்டுக்கு நான் போவேன், விசிட் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ ஐ வில் விசிட். ஓகே, இஃப் யூ லிசன் கேர்ஃபுல்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். ஓகே, ஸோ தென் பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஷாலான்னு பாருங்கள். பை நெக்ஸ்ட் வீக் ஐ ஷால் have lived in Chennai for 15 years. Okay, so next year நான் சென்னையில் 15 I shall have lived. Okay, so next பாருங்க. so by next year அடுத்த வருஷத்துலேருந்து ஐ ஷால் ஹாவ் லிவ்டு இன் சென்னை ஃபார் 15 years அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ நான் அங்கே வாழுவேன். த நியூ எடிஷன் ஆஃப் திஸ் புக் out shortly will come out shortly. ஓகேவா? அது வரப்போகுது அந்த நியூ எடிஷன் புக். she hopes you will help her. ஓகே, நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு அவன் நினைக்கிறா, அவன் நம்புறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கான்செப்ட். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டாபிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதோடைய ஆன்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். fill in the blanks with the correct form of the verbs with given in the brackets. Okay, so everyone was asleep when the earthquake hit the small town. Okay, was தான் வரும், was sleeping. Okay, everyone was sleeping when the earthquake hit the small town. அதாவது எர்த்குவேக் வந்துட்டு தாக்கும்போது அந்த ஸ்மால் டவுனில் எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க, அதுதான் சொல்கிறாங்க. எவர்க்ளனி டேஷ் ஹேர் ஜாப் அ கப்புள் ஆஃப் இயர்ஸ் அகோ. ஹேட் குவைட்டுன்னு வரும். ஓகே, ஹேடு குவைட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட், வேர் டிட் யூ ஸ்பெண்ட் யுவர் லாஸ்ட் ஹாலிடேஸ். எங்கே நீ உன்னுடைய லாஸ்ட் ஹாலிடேஸை ஸ்பெண்ட் பண்ண? ஐ திங்க் சுரேஷ் லெஃப்ட் ஃபார் திருவள்ளூர் நெக்ஸ்ட் மார்னிங். ஓகே, நெக்ஸ்ட், ஐ வாஸ் ஆங்க்ரி ஹேட் மேட் தட் ஐ சச் அ மிஸ்டேக். அப்போ ஹேட் மேட் தான் வரும். மை மதர் வாஸ் டைட் எஸ்டர்டே பிகாஸ் ஷீ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீ ஹேட் நாட் ஸ்லீப். அவங்க தூங்காததுனால என்ன பண்ணிடுறாங்க? மை மதர் வாஸ் டைட் எஸ்டர்டே. அவங்க தூங்காததுனால அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க நேற்று அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஹர் பேரண்ட்ஸ். ஓகே, ஸோ ஹர் பேரண்ட்ஸ் இல்லையா, டேஷ் இன் கோயம்புத்தூர் ஃபார் 2 weeks ஃப்ரம் டுடே வில் பி இன். ஓகேவா? ஸோ வில் பி இன்னுன்னு வரும். இந்த பிக்கு முன்னாடி வில் வந்துடும். அடுத்து, நத்திங் மச் ஹேட் ஹேப்பன் வென் ஐ காட் டு த மீட்டிங். ஓகே, இப்போ ஹேட் தான் அங்கே வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். சயின்டிஸ்ட் ப்ரெடிக்ட் தட் பை 2050. அப்போ இது கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் டென்ஸ். வில் லேண்ட் அப்படி தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, someone is listening to our conversation. நம்மளுடைய கான்வர்சேஷனை யாரோ கேட்டுட்ருக்காங்க. இஸ் லிசனிங், யாரோ கேட்டுட்ருக்காங்க. the plane dash off in a few minutes will take off. ஓகேவா? அந்த பிளேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுக்க போகுது. நெக்ஸ்ட்டு, they dash about me when I interpret their conversation. we're talkingனு வரும். WERE talkingனு வரும். Justin and his parents dash in an apartment right now because they can't find a cheap house or living. ஜஸ்டினா உன்னோட பேரண்ட்ஸும் அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஏன்னா அதை விட ஒரு சீப்பான ஹவுஸை அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ரஜினி பிரேம்ஸ் ஃபேமிலி. ஓகே, ரஜினி பிரேம்ஸ் ஃபேமிலி டேஷ் இன் செங்கல்பட் நவ். ஹிஸ் அப்படின்னு வருமா இல்லை காஸ் வருமா அப்படின்றத பாருங்கள். ஸோ இஸ்ன்னு தான் வரும். ஓகேவா? ரஜினி பிரேம்ஸ் ஃபேமிலி இஸ் இன் செங்கல்பட் நவ் பிகாஸ் ஆஃப். ஸோ சம்மந்தமே இல்லாமல் இங்கே பி போட்டிருக்கீங்களே, வில் பி தானே வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பிகாஸ் ஆஃப் ரஜினிஸ் பிரேம் ஃபேமிலி இஸ் இன் செங்கல்பட் நவ். நவுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் வேர்டு கொடுத்துருக்காங்க நவுன்றது. ஓகே, நவுன்றது இப்போ ப்ரெசண்ட், அப்போ இஸ்ஸு தானே வரணும். யூசுஃப்
டேஷ் டு த மூவிஸ் ஒன்ஸ் அ வீக். யூசுஃப் வந்துட்டு ஒரு வீக்குக்கு கோஸ் டு த மூவிஸ் ஒன்ஸ் அ வைல். ஓகே, அப்போ அது கோஸ் தான் வரும், எப்பயாச்சும் போவான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. திஸ் டேஷ் ஹேண்ட் ஈஸி குவைஸ் ஸோ ஃபார் அப்படின்றாங்க. ஸோ டிட் நாட் வின், ஹேஸ் பின்னு வரும். அதாவது திஸ் ஹேஸ் பீன் அண்ட் ஈஸி குவைஸ் ஸோ ஃபார். ஓகே, அவர் டீம் டேஷ் எனி கேம்ஸ் லாஸ்ட் இயர். டிட் நாட் வின், லாஸ்ட் இயர் எங்களோட கேம் எதுவுமே வின் ஆகலை. டிட் நாட் வின், அதான் ப்ராக்கெட்டில் நாட் வின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வி see a wonderful film at the cinema last time. we saw. ஓகேவா, லாஸ்ட் டைம்னா எஸ்டர்டே பாஸ்ட்டை குறிக்குது, அப்போ saw. hurry up, the movie already began. ஸோ hurry up, சீக்கிரமாக எந்திரிங்க. the movie may have already begun. ஓகேவா, ஸோ hurry up already beganன்னு வராது, மேபி, அதாவது may have, சீக்கிரம் எந்திரிங்க, மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா, may have already begun, இல்லை ஸ்டார்ட் ஆகியிருக்கும், அந்த மாதிரி நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோடைய ஆன்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே நான் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த டென்சஸை வந்துட்டு நம்ம முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது அதோடைய ரூல்ஸ். ஓகே, அதோட ரூல்ஸை நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸசைஸ்குள்ளே வர முடியும். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 12 டென்சஸ் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு மொத்தமாக 12 டென்சஸ் இருக்குது. அந்த 12 டென்சஸுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த டென்சஸை பற்றி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா படிச்சிருப்போம். ஓகேவா, ஸோ இந்த டென்சஸை பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ்லாம் ஜஸ்ட் அந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. இப்போ மேக்ஸில் எப்படி நம்ம ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ரூல்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களால் இந்த டென்ஸை சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ கிராமரில் மொத்தமாக நம்மளுக்கு 25 கொஷின்ஸ் கிட்டத்தட்ட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக நம்மளால் ஆன்சர் சொல்யூட் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் டென்ஸை தொடர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிட்டிவ் வாய்ஸை பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இந்த டென்சஸ் கிளாஸ் இதோட நம்மளுக்கு ஃபினிஷ்ட் ஆகுது. தேங்க்யூ.